திமுகவினுடைய தோழமையில் தான் இருக்கிறோம். நாங்கள் இடைத்தேர்தல் ரெண்டுலேயுமே நாங்கள் வந்து திமுக யாரை ஆதரிக்கிறார்களோ அதோடு நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாடும் பண்டைய தமிழகமும் சீனமும் வியாபாரத்தில் இங்கிருந்து நம்ம வந்து பட்டை அங்கே கொடுக்கறது, அவங்க சீன பட்டை நம்ம வாங்கிக்கிறது, இங்கே இருக்கிற வாசனை திரவியங்கள்லாம் அங்கே அனுப்புவது, இதெல்லாம் நம்ம சங்க காலத்தில் நாம் பார்க்குறோம், படிக்கிறோம். அதெல்லாம் அப்படி ஒரு தொடர்ச்சியாக அதை நினச்சிக்கலாம். அதில் சீன தொடர்பு என்பது நமக்கு நம்மை போன்ற மக்கள் ஜனத்தொகை அதிகம் உள்ள ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு. அந்த நாட்டில் இப்போ ஜனநாயக நாடுன்னு சொன்னால் அவங்க ஜனநாயக முறை தான், பட் அவங்க வந்து அதை கம்யூனிஸ்ட் முறையில் நடத்திட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாரத முதன்மை அமைச்சர் விரும்புகிறார். அது உறவு நல்ல உறவாகத்தான் இருக்க வேண்டும். அது எப்படி இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் நடப்பது, குறிப்பாக நம்முடைய காஞ்சிபுரம் தலைநகராக இருக்கிற பல்லவர் மண்டல காலத்தில் அங்கே இருக்கிற மாமல்லபுரத்தில் நடப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமையாக அது இருக்கும் என்பதில் உண்மைதானது. ஆமாம்.